தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1:2 கூறப்பட்டிருக்கிறதை நாம் அனைவருமே அறிவோம். ஆகவே தேவனுடைய வேதத்தை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிறதான பாக்கியம் எப்போதும் ஆசீர்வாதமானது, சந்தோஷமானது, அந்த இன்பமானது. இப்போதும் கூட சத்தியம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்றதான ஒரு வார்த்தை சொல்லும் என்ற நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், வேதத்தின் கருகலான இரகசியங்களை ஜனங்களுக்கு விளங்க பண்ண வேண்டும். வேதம்தான் ஜீவன், வேதம்தான் வழி, வேதம்தான் வாழ்க்கை என்பதை ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த சத்திய வேத ஆராய்ச்சிகளை தேவன் நடத்தி வருகின்றார். ஆழமான சத்தியங்களை இப்படிப்பட்டதான வேத ஆராய்ச்சிகளின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி வருவதற்காக தேவனுக்கு அதிகமான துதியையும் கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோமாக. அன்பானவர்களே, இப்பொழுது வேதாமத்திலே ஆழமான இரகசியம் ஒன்றை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். கண்களை குறித்ததான இரகசியம், கண்களின் இரகசியம், the secret of the eyes. கண்களிலே என்ன இரகசியம் இருக்கிறது என்று கேட்கலாம். சங்கீதம் 119 18வது வசனத்திலே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய முகத்திலே இருக்கின்ற மாமிசமான கண்களை குறிக்கின்றதாக இது தெரியவில்லை. எபேசியர் 1வது அதிகாரத்திலே பவுல் எபேசு சபைக்காக ஜெபிக்கும் போது அங்கே எழுதுகின்றார், உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவும் நம்முடைய முகத்திலே இருக்கின்ற மாமிச பிரகாரமான கண்களை குறிப்பின்றதாக தெரியவில்லை. அப்படியானால் நமக்கு எத்தனை கண்கள் தான் இருக்கின்றன? இந்த கண்கள் எதற்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன? அந்த கண்களை உபயோகப்படுத்துகிறோமா? அந்த கண்கள் கொடுக்கப்பட்டதான நோக்கம் நம்மிலே நிறைவேற்றப்படுகிறதா என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவின் புத்தகத்திலே விசேஷமாக 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும். அங்கே நம்முடைய தெய்வத்துக்கு, கர்த்தருக்கு 7 கண்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை ஆராயும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்துக்கும் மூப்பர்களுக்கும் 4 ஜீவன்களுக்கும் நடுவிலே நின்ற பொழுது அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்கள் இருந்ததாக, 7 கொம்புகள் இருந்ததாக ஆவிக்குரிய அர்த்தத்திலே இரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் தெய்வத்திற்கு 7 கண்கள் ஆவிக்குரிய இரகசியத்திலே இருப்பதாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம்.
அதே சமயத்திலே மனிதனை குறித்து வேதாகமத்திலே ஆராயும் பொழுது மனிதன் 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே மனிதனுக்கு 6 அறிவு இருக்கின்றபடியினாலே மனிதனுக்கு சராசரி உயரம் 6 அடி இருக்கின்றபடியினாலே மனிதனுக்கு 6 விதமான கண்கள் இருப்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. தெய்வத்துக்கு 7 கண்கள், மனிதனுக்கு 6 கண்கள். 3 விதமான ஜோடி என்று சொல்லலாம். ஒன்று மாமிச கண்கள் ஒரு ஜோடி, இன்னொன்று ஆத்தும கண்கள் மனக்கண்கள் இன்னொரு ஜோடி, மூன்றாவதாக ஆவிக்குரிய கண்கள் அல்லது ஆவியின் கண்கள் இன்னொரு ஜோடி. இவ்விதமாக மனிதனுடைய ஆத்துமாவுக்கு கண்களும் மனிதனுடைய ஆவிக்கு கண்களும் மனிதனுடைய சரீரத்திற்கு கண்களும் இருப்பதாக வேதம் உறுதிப்படுத்துகின்றது. ஆனால் மேலோட்டமாக நம்முடைய முகத்திலே இருக்கிறதான 2 கண்களை குறித்துதான் நாம் பொதுவாக பேசுகின்றோம், யோசிக்கின்றோம், பிரசங்கங்களை கூட ரெடி பண்ணுகின்றோம். ஆனால் மனிதனுக்கு 3 ஜோடி கண்கள் 6 கண்கள் இருப்பதை வேதம் உறுதிப்படுத்துகின்றது. யோபின் புத்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை படிக்கும் பொழுது, உமக்கு மாமிச கண்கள் உண்டோ என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாமிச கண்கள் என்பது உலக பிரகாரமான சரீர பிரகாரமான கண்களை குறிக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு அவள் அந்த விருட்சமானது, அந்த விருட்சத்தின் கனியானது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்று கண்டு. இதுதான் மாமிச கண்களை குறிக்கிறது. உலகத்தை பார்த்தல், உலகத்திற்குரிய காரியங்களை பார்த்தல், இது போன்றதான காரியங்கள் எல்லாம் நம்முடைய மாமிச கண்களிலே நடைபெறுகிறது. ஆனால் அதிகமான தடவைகள் இந்த மாமிச கண்களை தவறான காரியத்திற்கு உபயோகப்படுத்தும் பொழுது தவறான எண்ணங்கள் நம்மிடத்திலே உண்டாகி, தவறான உணர்வுகள் நம்மிடத்திலே உண்டாகி, அதனிமித்தம் தவறான வார்த்தைகளும் தவறான கிரியைகளும் உண்டாகி விடுகின்றன. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது 6வது அதிகாரங்களிலே கண்களை குறித்து பேசும் பொழுது, உங்கள் கண்கள் ஒளியுள்ளதாக இருந்தால் உங்களுடைய சரீரம் ஒளியுள்ளதாக இருக்கும். உன் கண்கள் இருளுள்ளதாக இருந்தால் உன் சரீரம் இருளுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய மாமிச கண்களிலே வெளிச்சம் இருந்தால் உடம்பு முழுவதும் வெளிச்சம் இருக்கும். நம்முடைய மாமிச கண்களிலே இருள் போன்ற காரியங்களை கண்டால் நம்முடைய சரீரத்திலும் இருளாயிருக்கும். ஆகவே நம்முடைய கண்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக 1 யோவான் 2 சொல்லப்பட்டதின்படி 16-17 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதின்படி கண்களின் இச்சைகளை குறித்து நாம் கவனமாக இருப்பது அவசியம். கண்களின் இச்சை நம்மை தவறான நிலைமைக்கு கொண்டு போய்விடும் என்பதிலே வேதத்திலே எத்தனையோ விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. பார்க்கிறதற்கு பசுமை என்று பசுமையானதை நாம் தெரிந்து கொண்டால் முடிவிலே அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பதை விளங்கிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 12வது 13வது 14வது அதிகாரங்களிலே ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து வாசம் பண்ணத்தக்க முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகின்றேன்,
நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகின்றேன் என்கிறான். அப்போது லோத்து தனக்கு எதிராக கண்களுக்கு தெரிந்ததான அந்த பிரதேசத்தை பசுமையுள்ளதாக வளமுள்ளதாக ஏதேன் தோட்டத்தை போல அவன் காண்கின்றான். ஆபிரகாமுடைய கண்களுக்கு அப்படி தெரியவில்லை. இவனுடைய கண்களுக்கு அந்த பிராந்தியம் பசுமையானதாக வளமுள்ளதாக தெரிந்தது. கண்களிலே கோளாறு. அப்படி அவன் தெரிந்து கொண்ட பகுதிக்கு அவன் புறப்பட்டு செல்லுகிறான். நல்ல கவனிக்க வேண்டும் ஸ்தோத்ரா. அவனுடைய விருப்பத்தின்படி அவனை அனுமதிக்கும் போது அதனுடைய முடிவு என்ன? கடைசியிலே வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவன் வாசம் பண்ணினதான ஊரை எரித்ததும், அவனுடைய மனைவி உப்புத்தூணாக மாறினதும், அவன் பேசினதான காரியங்கள் எல்லாம் அவனுடைய மருமக்கள்மாருக்கு பரியாசமாக காணப்பட்டதும் நமக்கு தெரிந்த ரகசியங்கள் தானே. ஏன்? அவனுடைய கண்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வந்தன. ஆகவே நம்முடைய கண்களை குறித்து நாம் கவனமாக இருப்பது அவசியம். அதை பிடுங்கி போடு என்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சரீரத்தை இருளிலே நடத்தவும், ஒரு மனிதனுக்கு இடரலை உண்டு பண்ணவும் கண்கள், மாமிச பிரகாரமான கண்கள் காரணமாக இருக்கின்றன. இதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? பிராக்டிக்கலாக அதிகாலையில் எழுந்தவுடனே தேவனுடைய வார்த்தையிலே நாம் விழிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே நாம் முழிக்க வேண்டும். தூக்கம் கலைந்து எழுந்தாலும் நம்முடைய படுக்கையிலே ஒரு 1-2 நிமிடங்கள் அமர்ந்திருந்து கண்களை மூடிய நிலையிலே நம்முடைய கண்ணுக்குள்ளாக நமக்கு தெரிந்ததான தேவனுடைய வசனங்களை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு தெரிந்த முழுமையான வசனங்களையோ பாதியான வசனங்களையோ கண்களுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். கண்களினால் இதை பார்க்க வேண்டும். அதே சமயத்திலே அந்த வசனங்களை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அதே சமயத்திலே அந்த வசனங்கள் நம்முடைய காதுகளுக்குள்ளாக செல்ல வேண்டும். உலகத்திலே மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பதாக, உலகத்தையும் உலகத்தாரையும் பார்ப்பதற்கு முன்பதாக தெய்வத்தை தெய்வத்தினுடைய வசனங்களிலே பார்க்க பழகுவது நல்லது. ஆரம்பம் அப்படியா இருப்பது அவசியம். இரவிலே படுக்கைக்கு செல்லும் பொழுது ஜெபமற்ற காரியங்களை முடித்த பிறகு கூட, படுக்கையிலே சென்று படுத்த பிறகு கூட 1-2 நிமிடங்கள் தேவனுடைய வசனங்களை நம்முடைய கண்களுக்குள்ளாக கொண்டு வந்து அவைகளை வாயினாலே அறிக்கை செய்து அதே காரியத்தை காதுகளினாலே கேட்டு இவ்விதமாக இரவிலே தூங்கும் போதும் தேவனுடைய வசனங்களை பார்த்துவிட்டு சிந்தித்துவிட்டு நாம் தூங்குவது நல்லது. ஒவ்வொரு நாளினுடைய ஆரம்பமும் ஒவ்வொரு நாளுடைய முடிவும் தேவனுடைய வசனங்களிலே இருப்பது சிறந்ததல்லவா? காரணம், இந்த வசனங்கள் வார்த்தைகள் சங்கீதம் 19 படி நம்முடைய கண்களை தெளிவிக்கின்றதாக இருக்கிறது. மிக அவசியம். இரண்டாவதாக ஆத்தும கண்கள். இதை மனக்கண்கள் என்று சொல்லலாம், இருதய கண்கள் என்றும் சொல்லலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சுவிசேஷத்தின் சத்தியத்தை ஒளியை விளங்கிக் கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய கண்களை, அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று பார்க்கின்றோம். இந்த மனக்கண்கள் என்பது ஆத்தும கண்களை, இருதயத்தின் கண்களை குறிக்கிறது. இந்த கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே வேதத்தின் இரகசியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லது வேதத்தின் அதிசயங்களை சங்கீதம் 119:18 சொல்ல மாதிரி காண முடியும். இந்த கண்கள் திறந்திருந்தால் மாத்திரம்தான் தெய்வத்தையும் தெய்வத்தினுடைய வெளிப்பாடுகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் பவுல்
அப்போஸ்தல நடபடிகளிலே ஊழியங்களை செய்து வந்து வரும்போது ஒரு மாலை வேளையிலே ஆற்றங்கரையிலே அவன் பேசினதை கேட்ட அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகின்றான்? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இருதய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறந்தால் மட்டுமே வேதத்தின் ரகசியங்களை, தெய்வீகத்தின் ரகசியங்களை, எதிர்காலத்திலே நித்தியத்தின் ரகசியங்களை நாம் விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடத்த முடியும். மனக்கண்கள் திறந்திருக்கிறதா? அன்பான சகோதரியே, சகோதரியே, உடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் அதிகமான பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அப்போதுதான் தெய்வத்தை இருதயத்திலே தரிசிக்க முடியும். அப்போதுதான் தெய்வீக காரியங்களை இருதயத்திலே வெளிப்பாடுகளாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும். தெய்வ பலனுள்ளவராக மாற முடியும். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தொடர்ந்து தருவாராக. தேவனுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவது, ஆவியின் கண்கள். பிரச்சனைகள் உண்டாகும் பொழுது, கஷ்டங்கள் உண்டாகும் போது, எதிர்ப்புகள் உண்டாகும் பொழுது அங்கேதான் தேவன் அதற்கு ஒரு மாற்றை வைத்திருப்பார். இதை கண்டுபிடித்து கொள்ள நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல், மரிப்பதை பார்க்க முடியாமல், இனி நான் பிள்ளையை பார்க்க மாட்டேன், தண்ணீர் இல்லாமல் குழந்தை சாகிறதே என்று சொல்லி அங்கே பக்கத்திலே போய் அழுததான பொழுது அங்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறக்கின்றார். இது அவருடைய ஆவியின் கண்கள். ஆகவேதான் உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஊற்று அவள் கண்டுகொள்ள முடிகின்றது. நம்முடைய பிரச்சனைகளின் போது, நம்முடைய தேவைகளின் போது நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தேவன் அருகாமையில் இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்பதை கண்டு நாம் சந்தோஷப்பட்டு தெய்வத்தை நம்ப முடியும். ஒரு சமயம் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுடைய வேலைக்காரனுடைய ஒரு மரம் வெட்டுகிற கோடாரி தண்ணீரை விழுந்த பொழுது தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வந்து கேட்டதான பொழுது அவன் ஒரு மரத்தை வெட்டி அதிலே போடும் பொழுது அங்கே அந்த கோடாரி வெளியே வருகிறது, அவருடைய கண்கள் திறக்கப்படுவதை பார்க்கின்றோம். இன்னொரு இடத்திலே இராணுவமானது சூழ்ந்து கொண்ட பொழுது தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் வேதனைப்பட்டு, ஐயோ நாம் என்ன சொல்லுவோம், சீரியருடைய இராணுவம் நம்மை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான், இவருடைய கண்களை திறந்தருளும் என்று. பொது தேவனுடைய ஆவியின் கண்களை திறந்த பொழுது அந்த மலையை சுற்றி அக்னியும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்ததை அவனால் காண முடிந்தது. ஆபத்து உண்டாகும் பொழுது, சங்கடங்கள் உண்டாகும் பொழுது, பிரச்சனைகள் உண்டாகும் பொழுது, குழப்பங்கள் உண்டாகும் பொழுது நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிற தெய்வ தூதர்களையும், நமக்கு உதவி செய்ய விரும்புகிற தெய்வத்தினுடைய சேனைகளையும் நம்மால் கண்டு சந்தோஷப்பட்டு சத்துருவினாலே வருகிறதான கொண்டு வரப்படுகிற ஆபத்துக்கு நாம் பயப்படாமல் தைரியமாக இருப்போம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் விலகினாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்று சங்கீதம் 46 தெய்வத்தை அடைக்கலமாய் கொண்ட பக்தன் சொல்லுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே யார் என்ன எதிர்ப்புகளை கொண்டு வந்தாலும், என்ன விதங்களிலே நாம் பயமுறுத்தப்பட்டாலும் நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். மாமிச கண்களை குறித்தும், ஆத்தும கண்களை குறித்தும், ஆவியின் கண்களை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த கண்களிலே நடைபெற வேண்டிய 3 மிக முக்கியமான வேலைகளை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1, நம்முடைய மனக்கண்களும் நம்முடைய ஆவியின் கண்களும் தேவனாலே, தேவனுடைய வார்த்தையினாலே திறக்கப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலும், என்னாகமம் 22வது அதிகாரம் 31வது வசனத்திலும், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலும்
இவைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட ஆத்தும கண்களும் ஆவியின் கண்களும் இரண்டாவதாக தெளிவாக்கப்பட வேண்டும். சங்கீதம் 13 3வது வசனத்தின்படி, சங்கீதம் 19 8வது வசனத்தின்படி திறக்கப்பட்ட கண்கள் தெளிவாக்கப்பட வேண்டும், தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இதையும் வசனம்தான் செய்ய முடியும், சத்தியம்தான் செய்ய முடியும். மூன்றாவதாக எபேசியர் 1:19வது வசனத்தின்படி, எஸ்ரா 9:8வது வசனத்தின்படி தெளிவாக்கப்பட்ட கண்கள் பிரகாசிக்க வேண்டும். இதையும் வசனம்தான் செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய கண்களை, நம்முடைய மனக்கண்களை, நம்முடைய ஆத்தும கண்களை திறக்கின்றதான சக்தி, வல்லமை இருக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட நம்முடைய ஆவியின் கண்களை தெளிவாக்குகிறதான வல்லமை, தெளிவாக்குகிறதான சக்தி சத்தியத்திற்கு, வசனங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மூன்றாவதாக நம்முடைய கண்களை, நம்முடைய மனக்கண்களை, இருதய கண்களை, ஆத்தும கண்களை, ஆவியின் கண்களை பிரகாசிக்க செய்கிறதான சக்தி நம்முடைய தெய்வத்தினுடைய வார்த்தைக்குத்தான் இருக்கின்றது. ஆகவேதான் சத்தியம் பல்கலைக்கழகத்திலே ஆதியாமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வார்த்தை வார்த்தையாக, வசன வசனமாக, அதிகாரம் அதிகாரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம். மேலோட்டமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக வசனங்களை எடுத்துக்கொண்டு வாக்குத்தத்தமாக எண்ணிக்கொண்டு அவைகளை யோசிக்கிறபடியினாலே, அவைகளை வைத்து ஜெபிக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கை பூரணப்பட்டு விடாது. பிரியமானவர்களே, சத்தியம் பல்கலைக்கழகத்திலே வேதத்தை ஆராய 12 விதமான பயிற்சிகளை கொடுக்கின்றோம். நாட் a teaching but a training in the word of God. ஏதோ போதனை அல்ல, வேதத்தை நாமாகவே நம்மாவே தனிப்பட்ட முறையிலே தேடும்போது, தியானம் பண்ணும்போது, ஆராயும் பொழுது அதை நன்கு விளங்கிக் கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் தருகின்றார். ஒரு வார்த்தையை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவது, தியானம் பண்ணுவது? ஒரு வசனத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவது, தியானம் பண்ணுவது? ஒரு அதிகாரத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவது, தியானம் பண்ணுவது, கற்றுக்கொள்வது? ஒரு சப்ஜெக்டை, ஒரு கேரக்டரை, ஒரு பாஸ்வேர்டை, ஒரு கோடு வேர்டை, ஒரு குறியீட்டு வார்த்தையை, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு மர்மத்தை, ஒரு மறைபொருளை, நித்தியத்திலே புதைந்து கிடைக்கிறதான பொக்கிஷங்களை எப்படி தேடுவது, எப்படி தியானம் பண்ணுவது, எப்படி ஆராய்வது? இவைகளைத்தான் நாங்கள் சத்தியம் பல்கலைக்கழகத்திலே முக்கியத்துவப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், எத்தனை விதமான நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருந்தாலும், சத்தியம் பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் விலையேற பெற்ற ஆசீர்வாதம், விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம் என்னவென்றால், அழியாத ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம்தான். பிரியமானவர்களே, வேதம்தான் நம்முடைய சொத்து, வேதம்தான் நம்முடைய ஜீவன், வேதம்தான் நம்முடைய வாழ்க்கை, வேதம்தான் தெய்வம், தெய்வம்தான் வேதம். இதைத்தான் சத்தியம் பல்கலைக்கழகமானது 120 நாடுகளிலே ஆராய்ச்சி மையங்களை ஏற்படுத்தி லட்ச லட்சமான ஜனங்களை சத்தியத்திற்குள் நடத்துகிற ஒரு தீவிர நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது. ஜெபிப்பீர்களா? இந்த தரிசனத்தோடு கூட இணைந்து, எங்களோடு கூட ஆராய்ச்சியிலே இணைந்து ஆராய்ச்சி மையங்களை ஆரம்பிப்பீர்களா? உடனடியாக எங்களுடைய தொலைபேசி எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாகிய ஜீவனுள்ள தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டதான அருமையான சகோதரனை, சகோதரியை, தேவதாசர்களை நீர் ஆசீர்வதியும். மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையிலே, ஆவியின் கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையிலே, முதலாவது வேதத்தின் அதிசயங்களை காணவும், இரண்டாவது தேவன் செய்கிற அதிசயங்களை காணவும், மூன்றாவது தம்முடைய ஜனங்கள், சபைகள், மக்களுக்கு மத்தியிலே தேவனுடைய வெளிப்பாடுகளை, அதிசயங்களை காணவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாக வழிநடத்தும்.
துதிகன மகிமையுடைய வார்த்தைக்கு வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையில் செபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.